ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து என்னெல்லாம் பெஸ்ட்டான நம்ம தமிழ் டப்டான சீரிஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். அண்ட் அப்கமிங் இன்னொரு சீரிஸும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வருதா, ஸோ அதெல்லாம் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம பிரிட்ஜர்டனோட என்டையர் சீரீஸை தான். ஸோ இந்த சீரீஸ் 2020 ரிலீஸ் ஆனது. பட் இப்போ சீசன் 3 வந்து அப்கமிங் நம்ம தமிழ் டப்டோட கொண்டு வராங்களா. அண்ட் அதுக்கு முன்னாடி சீசன் 1 அண்ட் சீசன் 2 எப்படியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே தான் சீசன் 1 இப்போ நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் சீசன் 2 அப்கமிங் வித்தின் ஃபியூ டேஸ்லையும் அதையும் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு IMDb 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இதை நம்ம பார்க்கலாமா வேணாமானா, ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லவ் ட்ராமா கான்செப்ட் ஆனது. என்ன கொஞ்சம் அந்த பீரியாடிக் டைமில் வந்து கொண்டு போயிட்டாங்க ஃபுல் அண்ட் இங்கிலாந்து சைடு. அண்ட் அங்கே இருக்க பிரின்சஸ் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனாக தான் இருக்கும். பட் என்ன உங்களுக்கு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி எல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உள்ள எக்கச்சக்கமான வெறும் காசிப்ஸாக தான் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ட்ராமா அண்ட் லவ் கான்செப்ட் சீரிஸ் அவ்வளோ பிடிக்காது. பார்ப்பேன், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண மாட்டேன். அண்ட் அதனால தான் இன்னும் இந்த சீரீஸை நான் பார்க்காம இருக்கேன். பட் எப்படியோ சீசன் 3க்கு வர்றதுக்கு முன்னாடி இதை கவர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பேரசைட் த கிரேன்னு சொல்லிட்டு என்டையர் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம 2024 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சீசன் 1. அண்ட் IMDbலையும் 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் கொரியன் சீரீஸ், கொஞ்சம் ஸ்லாஷர் கண்டென்ட்டாக வேணும். அண்டு கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டும் இருக்கணும், ப்ளஸ் அது கொஞ்சம் வினோதமாக கிரியேச்சர் அட்டாக் அண்ட் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக வேணும்னா கண்டிப்பாக இதை இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேரசைட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஒரு சின்ன சிம்பியாட் ஆட்டம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அது ஸ்கைலேருந்து விழ ஆரம்பித்தோம் வானத்துலேருந்து. அண்ட் அது பாட்டுன்னு ஹியூமன்ஸை வந்து அட்டாக் பண்ணி அண்ட் உங்கள் பிரெயினை வந்து ஆக்குபை பண்ணிடும். அண்டு அதுக்கப்புறமா அந்த ஹியூமனாக இருக்க மாட்டான், அவன் இறந்துருவான். அண்ட் பேரசைட் தான் ஃபுல்லாக அவள் பாடியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஜென்ரலாக அவுட்லைன் ஆன கான்செப்ட். இப்போ என்னென்னா கொரியாவில் இப்போ யார் ஹியூமன்ஸ் யார் பேரசைட். அண்ட் ஒரு பக்கம் பேரசைட் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கம்யூனிட்டியாக வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட கோல் என்ன அண்டு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, இது எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க, இதுதான் என்கிட்ட இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு, ஸ்டோரி இன்னும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் சீசன் 1 நல்லபடியாக கவர் வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரீஸும் வந்து இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அண்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு ஹை ரேஞ்ச் ஆன ஒரு சீரீஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீசன் 1 அண்ட் IMDb 7.5 ரேட்டிங்கும் தந்திருக்காங்க. பை த வே நீங்கள் அவதார் ஆல்ரெடி நீங்கள் அனிமி சைட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட பரவாயில்லன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நம்ம லைவ் ஆக்ஷன் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹிட் ஆயிருந்தது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ எனக்கு அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து அந்த கனெக்ட் ஆகலைன்னு. அது மெயின் கோர் ரீசன் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து அனிமேட்டட் இது வந்து பார்த்துட்டிங்களா, அதனால உங்களுக்கு லைவ் ஆக்ஷன் வந்து அவ்வளோ ஃபீலாக இருக்காது. பட் இன்கேஸ் யாராவது அனிமேட்டட் பார்க்காம இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க டேரெக்டாக வந்து இந்த சீரீஸாக பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு என்டையர் சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதில் VFX குவாலிட்டியிலேருந்து விஷுவல் வைஸாகவே நல்லா கொஞ்சம் ஹை ரேஞ்சாக பண்ணியிருந்தாங்க. அண்டு எல்லாத்தையும் நல்லபடியாக அப்படியே செட்டப் பண்ணிட்டு சூப்பராக முடிச்சிட்டாங்க சீசன் 1. அண்டு மெயினாகவே ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட். நல்ல ஒரு ஃபேண்டசி அண்ட் ஆக்ஷன் பேக்கான சீரீஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கியாங்ஸியாங் கிரியேச்சர். ஸோ இந்த சீரீஸ் ஆக்சுவலாக நம்ம டிசம்பர் டைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2023 அண்ட் 2024ன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இது சீசன் 1லேயே 2 பார்ட்டாக பிரிச்சவங்க ரிலீஸ். அண்ட் நீங்கள் இதை பார்க்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்கன்னா அகைன் இது கூட கொஞ்சம் கிரியேச்சர் அட்டாக் கேட்டகிரியான ஒரு சீரீஸு. கொரியன் சீரீஸ்னாலே நல்லபடியாக ஒரு இமோஷ்னல் கனெக்ட் அண்ட் ட்ராமா இருக்கும். அண்ட் அது நீங்கள் திருப்பி இந்த சீரீஸ்லேயும் பார்க்கலாம். அண்ட் ஃபுல் கொஞ்சம் பழைய டைம் பீரியடில் வந்து போயிடுவாங்க. 1950s அந்த மாதிரி ஏரா டைம் பீரியடில் இருக்குமா. அதனால் நீங்கள் இதில் கொஞ்சம் லொக்கேஷன் வைஸ் அண்டு எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அக்யூரேட்டாக வந்து நல்லபடியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ வைஸில் என்டையர் சீரீஸ் கொஞ்சம் ஹை ரேஞ்சாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால் அதுக்கு பார்க்குறதுக்கு வேல்யூவும் செம்மையாக இருந்திருக்கு. ஸோ திரும்பி ஒரு கிரியேச்சர் அட்டாக்கான ஒரு சீரீஸ் வேணும்னா ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக அதுக்கு பாருங்கள். அண்ட் அப்கமிங் இதுக்கு சீசன் 2 வந்துட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தி பிரதர்ஸ் சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட 2024 இந்த சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சீசன் 1 வித் IMDb 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இதில் ஃபுல்லாக நீங்கள் இந்த சுன் ஃபேமிலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே ஃபுல்லாக ஆக்சுவலாக கிரிமினல் கேங்ஸ்டர்ஸ் ஆன ஒரு ஃபேமிலி. அண்ட் அது மெயின் அது சின்ன பையன் ப்ளஸ் அவங்க அம்மாவோட தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து எதுவுமே தெரியாமல் இருக்கும். மெயினாக சின்ன பையனுக்கு தான் தெரியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்போ வந்து தெரிய வருதோ
அதெல்லாம் பிரச்சனை இங்கே நிறைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் ஃபேமிலி கான்செப்டான மூவி தான். ஆனால் என்ன கொஞ்சம் ரத்தம் தெரிகிற மாதிரி விஷுவல்ஸும் அங்கங்கே போட்டிருப்பாங்க. அண்டு சில கிஸ்ஸிங் சீன்ஸ் கூட அங்கங்கே வந்துடும். அதனால் தனியாக பார்த்தாலே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் நல்லா காமெடியாகவும் இருக்கும். அண்ட் அட் அ டைம் ஆக்ஷன் பேக்காக பண்ணியிருக்காங்களா, அதுக்காகவே டெஃபினட்டாக பார்க்கலாம். பட் இது வெறும் சீசன் 1 தான், சீசன் 2 அப்படிலாம் கிடையாது. அது சீசன் 1 அவங்க முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பெர்லின் சீரிஸ் தான் 2023 ரிலீஸ் ஆனது சீசன் 1 அண்ட் IMDbலையும் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ பெர்லின் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் நல்லா கொஞ்சம் பாப்புலராகவும் போயிருக்கேன், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் சீசன் 2 ரெனியூவும் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சீசன் 2 ரிலீஸ் ஆகும். என்ன எப்போ ரிலீஸ் ஆகும் தான் தெரியாது, அதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக அந்த டேட் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் தரல. பை த வே பெர்லின் கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கேரக்டர் தான். நம்ம பாப்புலரான மணி ஹெய்ஸ்டான ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக இருப்பார் அந்த சீரீஸில். அண்ட் இப்போது வந்து அவரோட என்கிட்ட ஒரு ப்ரீக்குவலான ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்காங்க. லைக் மணி ஹெய்ஸ்ட் வந்து முன்னாடி அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மெயினாக பெர்லின் வந்து தனியாகவே ஒரு கேங் வச்சு அவர்லாம் நிறைய பிளான்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, ராபரிஸை. ஸோ அதில் ஒரு ராபரியான ஸ்டோரியை தான் உள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஜென்ரலாக இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஒரு ஹெய்ஸ்ட் கேட்டகிரியான சீரீஸாக தான் இருக்கும். ஆனால் என்ன லவ் கான்செப்டும் வந்து 50% இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன் அவங்க க்ரூ மெம்பர்ஸ்லேயும் வந்து லவ் ஸ்டோரி தனியாக ஒன்று போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம பெர்லின் எப்போவுமே அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக, ஸோ அவர் வந்து ஒரு யூனிக்கான லவ் ஸ்டோரி நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி ஒரு நல்ல சீரீஸ் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். All or nothing. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிசல்டான்னு சொல்லிட்டு என்டையர் இன்னொரு சீரீஸும் நம்ம 2024 தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சீசன் 1 அண்ட் IMDbலையும் 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ பை த வே கிரிசல்டா வந்து ஆக்சுவலாக ஒரு உண்மையான ஒரு கேரக்டரு, ஒரு செம்ம பெரிய ட்ரக் மாஃபியாவோட ஒய்ஃபாக இருந்திருக்காங்க. அண்டு அவங்களேருந்து செப்பரேட் ஆகிட்டு இவங்க தனியாகவே வந்து ஒரு காட்டில் ஆட்டோ ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மியாமி சிட்டியில். ஸோ இதுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப பாப்புலர் ஆகிருக்காங்க. பட் இனிஷியல் என்னெல்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்காங்க ஈவன் இந்த ட்ரக் பிஸ்னஸில். ஸோ அதை தான் வந்து என்டையர் அப்படியே இந்த சீரீஸாக கொண்டு வந்தாங்க. ஸோ நல்ல சீரீஸ், அப்படியே என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் வைஸில் சொல்கிறேன். அது அவங்க காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்கும். 18+ ஆன சீன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ தனியாகவே பாருங்கள். நிறைய நியூடிட்டியான சீன்ஸ் கூட அங்கங்கே வரும். ஏன்னா ஃபுல் க்ரைம் உலகம்ல. அண்ட் மியாமி சிட்டி எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கு. ஸோ பை த வே கிரிசல்டா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அண்ட் அதுக்காகவே நீங்கள் இந்த சீரீஸை பார்க்கலாம். ஆக்சுவலி இது கொஞ்சம் மினி சீரீஸ் தான், வெறும் 6 எபிசோட்ஸ் தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதை இப்போதைக்கு சில பெஸ்ட்டான நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்க சீரீஸ். அண்ட் இப்போ அப்கமிங் பார்த்தீங்கன்னா நம்ம டெட் பாய் டிடெக்டிவ்னு சொல்லிட்டு இன்னொரு சீரீஸும் ரிலீஸ் ஆகுது April 25 தான். அண்ட் இந்த சீரீஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம சாண்ட்மேனோட என்டையர் சீரீஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதோட ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸ். ஸோ நம்ம சாண்ட்மேன் யூனிவர்ஸ் அதே தான், பட் அதுலேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதில் வந்து சில பேர் இருக்காங்க, இவங்க டிடெக்டிவ்ஸ் மாதிரி. ஆக்சுவலாக அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஆவியூ மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது, ட்ரெய்லர் வைஸ்லேருந்து அப்படி தான் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த சீரீஸும் லைக் சாண்ட்மேன் நல்லா கொஞ்சம் பாப்புலரான சீரீஸாக மாறி இருக்குது. அண்ட் அதனால் இந்த யூனிவர்ஸே அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 2 வந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸ் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பை த வே இது கூட கொஞ்சம் பாப்புலர் ரேஞ்ச் அண்ட் அப்கமிங் நம்ம தமிழ் டப்லையும் வருதா. ஸோ டெஃபினட்டாக இந்த சீரீஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்றைக்கி சொன்ன லிஸ்ட்டில் எந்த சீரீஸை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கேன், உங்களோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூ இருந்தால் கண்டிப்பாக அதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.